வெல்கம் டு எக்ஸாம் ரெலி. ஸோ எஸ்பிஇபிஓ ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து இன்றைக்கி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த எக்ஸாமோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே சேம் கட் ஆஃப் தான் நம்மளுக்கு வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸும் 72 அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம கட் ஆஃப் எந்த இடத்துலையும் நம்ம சேஞ்ச் பண்ணல. ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் ஃபஸ்ட்டில் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ அதே கட் ஆஃப் தான் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த கட் ஆஃப் வேகன்சி அதிகமாக இருக்கிறதுனால மேபி அதே கட் ஆஃப் வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி நடந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் செக்ஷனில் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, லீனியர் அரேஞ்ச்மெண்ட் வந்து நார்த்து சவுத் ஃபேஸிங் வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் 8 பர்சன் கொடுத்துட்டாங்க. நார்த்து சவுத் ஃபேஸ் பண்ணின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் ஃபேஸிங் டைரக்ஷன் நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 4 பர்சன் வந்து நார்த்து 4 பர்சன் வந்து சவுத் ஆச்சா. ஸோ இந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு சவுத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க போர்ஷன் எல்லாத்துக்கும் நார்த்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க போர்ஷன் எல்லாமே அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. டு த ரைட்டு டு த லெஃப்ட் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் வரும். அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் வந்து 9 பர்சன் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட் அது ஈஸியாக தான் இருந்துச்சு, போடுற மாதிரி இருந்துச்சு. ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட்டில் கொஷின்ஸில் வந்து ஒரு கொஷின் வந்து ட்விஸ்டடாக இருந்துச்சு. ஒரு போர்ஷனை கொடுத்துட்டு அந்த போர்ஷனுக்கு எபோவில் எவ்வளோ போர்ஷன் இருக்காங்களோ அது வந்து எந்த போர்ஷனுக்கு பிலோவில் அந்த நம்பர் ஆஃப் ஃப்ளோருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மேலே கால்குலேட் பண்ணுறது நம்பர் ஆஃப் பர்சனை, கீழே கால்குலேட் பண்ணுறது வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளோர் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக நம்ம கேர்ஃபுல்லாக அந்த கொஷினை வந்து நம்ம டீல் பண்ணோம். அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இமீடியட்லி அபோவ் த ஃப்ளாட் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட் கொஷின்ஸு. ஸோ அதுக்கடுத்து மந்த் பேஸ்டு பசில் வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி எக்ஸ்ட்ராவாக வந்த மாதிரி இருந்துச்சு. மந்த் பேஸ்டு பசில் 2 வேரியபிள் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இயர் பேஸ்டு பசில் வந்து நான் அட்டன் பண்ணல. ஸோ அதில் வந்து 5 கொஷின் பக்கமாக கேட்டிருந்தாங்க இயர் பேஸ்டு பசில். ஸோ ஓவராலாக அதுக்கப்புறம் சிலாஜிசம் கேட்டிருந்தாங்க, மீனிங்ஃபுல் வேர்ட் கேட்டிருந்தாங்க, வேர்ட் பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் டோட்டலாக ரீசனிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கேட்டது. கான்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் பை சார்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேபிள் டிஏ வந்து கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே கால்குலேட்டிவாக இருந்துச்சு. டேபிள் டிஏ வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் காரோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் காரில் எவ்வளோ டீசல் கார் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் கார் வந்து வேல்யூவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து வேல்யூ ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்ரோல் கார்லேருந்து டீசல் காரு. அப்போ இதிலிருந்து இந்த 2 பர்சன்டேஜையும் நம்ம ப்ளஸ் பண்ணி அந்த ரிமைனிங் இருக்கிற 100ஓட மைனஸ் பண்ணால் ரிமைனிங் பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவிலேருந்து நம்ம பெட்ரோல் கார் டீசல் கார் 2 நம்ம ஃபைன் பண்ணி இருக்கிற கொஷினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா கேஸ்லெட் வந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்ராக்சிமேஷன் வந்து 3 கொஷின், ரிமைனிங் எல்லாமே அரித்மெட்டிக் ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஸோ கான்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் குட் அட்டம்ப்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8லேருந்து 14 வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 20லேருந்து 24 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். இதில் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் வந்து ஸ்பீடாக சால்வ் பண்ணுறவங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் இயர் பேஸ்டு பசிலை தாண்டி ரிமைனிங் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு சிலாஜிசம் இதெல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 20லேருந்து 24 கொஷின் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கண்டிப்பாக 20 எபோவ் வந்து கொடுக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா 20லேருந்து ஒரு 23, 24 வரைக்கும் இன்றைக்கி நடந்த எக்ஸாம்ஸில் வந்து கொடுக்கலாம். ஸோ ஓவராலாக குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் ஒரு 48லேருந்து 53 வரைக்கும் இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் வந்து குட் அட்டெம்ப்டாக கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ கட் ஆஃப் வந்து இந்த எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ்க்கு இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்ப ப்ரீவியஸாக நடந்த எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் ஸ்லாட் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு 16லேருந்து ஒரு 22 வரைக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருந்திருக்கு. கான்ஸை பொறுத்த வரைக்கும் இதே லெவல் தான். ஒரு 7லேருந்து ஒரு 13 வரைக்கும் கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 18லேருந்து ஒரு 24 வரைக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ அவங்க வந்து கொடுத்துருக்க வேகன்சி 600 இன்ட்டு 10 டைம்ஸ் தான் வந்து மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. அப்போ டோட்டலாக 6000 பர்சன்ஸ் தான் எடுக்க போகிறாங்க மெயின்ஸுக்கு. அப்போ இந்தியாவில் டாப் 600 தான் அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க. இதில் எந்த இடத்துல ட்விஸ்ட் வரும் அப்படின்னா இங்கிலீஷில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது இந்த எஸ்பிஐபிஓவில். ஏன் அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக எல்லாருமே ஒரு 16லேருந்து ஒரு 20க்குள்ளே எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 16 வச்சுக்கோங்க. கான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10. நான் வந்து டாப்பர் பீப்புள் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த டாப் 6000க்குள்ளே வருவாங்களா அந்த பீப்புளை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர்த்துக்கு இந்த ரீசனிங் கான்ஸில் கம்மியாக இருந்தாலும் இங்கிலீஷில் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க ஒரு இப்போ ஆவரேஜ்
பீப்புள் வந்து ஒரு 20லேருந்து 25 அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷில் வெல்வெஸ்டாக இருக்கவங்க 25லேருந்து 30 வரைக்கும் கூட அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்களுடைய ஸ்கோர் வந்து இதில் விட்ட ஒரு 4-5 மார்க் அந்த இங்கிலீஷில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கில் எல்லா ஷிஃப்ட்லேயும் ஆவரேஜாக ஒரு 30லேருந்து 35 வரைக்கும் எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுறவங்க இதில் வந்து இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கிலீஷில் ஒரு ஆவரேஜாக நம்ம 20 வைக்கலாம். ஸோ எவ்வளோ மார்க் நம்மளுக்கு கட் ஆஃப் வரும் அப்படின்னா இதில் மினிமம் மார்க் 30 நீங்கள் எடுங்க, இங்கிலீஷில் இதில் 20 எடுங்க. அப்போ 50 வந்து கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணுறதே டாப் 6000 பீப்புள் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இதில் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க நிறைய பேர் வந்து உள்ளே வர போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 49 ±3 வந்து SBI PO ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் தான். ஏன்னா காம்படிஷன் வந்து SBI POக்கு இது வரைக்கும் வந்து 2000 வேகன்சி அவங்க விடுவாங்க. அதில் கட் ஆஃப் வந்து ஒரு 55லேருந்து 65க்குள்ளே அவங்க கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. 57 வைப்பாங்க, 58, 59 வரைக்கும் கூட கட் ஆஃப் வந்திருக்கு SBI POவை பொறுத்த வரைக்கும். இந்த டைம் வந்து கொஷின் பேப்பரும் டஃப்பு, அதே சமயத்தில் வேகன்சியும் ரொம்ப கம்மி. ஸோ நாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிற கட் ஆஃபே கம்மியாக தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் ஹெவி காம்படிஷன், ஆல்ரெடி கிளர்க்காக உள்ளே போயிருக்கவங்களும் வந்து எழுதுவாங்க எக்ஸாம். ஸோ அதனால் RRB கிளர்க்காக இருக்கவங்க, IBPS கிளர்க்காக இருக்கவங்க எல்லாருமே இந்த SBI PO ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து SBI PO வந்து ப்ரெஸ்டீஜியஸான ஜாபுங்கிறதுனால இந்த PO ஜாபை வந்து நிறையா பேர் ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களும் எழுதுவாங்க. ஸோ அதனால் இதோடைய கட் ஆஃப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட 2 மார்க் 3 மார்க் எக்ஸ்ட்ரா போகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ 49 ±3 வந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற SBI PO ப்ரிலிம்ஸுக்கான கட் ஆஃப். ஸோ அப் டு 52 வரைக்கும் போகலாம். எக்ஸ்ட்ரா போகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வேகன்சி கம்மி அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் 46லேருந்து ஒரு 45 எபோவ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. நார்மலைசேஷன் வந்து மேஜராக இப்போ ப்ரீவியஸாக நடந்த ஸ்லாட்டை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப மினிமம் நார்மலைசேஷன் இருக்கும். இப்போ IBPS PO மெயின்ஸ் அளவுக்கு நார்மலைசேஷன் வருமா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அந்தளவுக்கு வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். கண்டிப்பாக நார்மலைசேஷன் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து ஒரு 45+ இருக்குது அப்படின்னாவே இப்போலேருந்தே SBI PO மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி SBI கிளர்க்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, SBI PO எக்ஸாமு, அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ SBI PO வந்து இது நிறையா பேத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து அட்டெம்ப்ட் ரொம்பவுமே ஒரு 35, 40, 42 அந்த மாதிரினா கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போலேருந்தே RRB PO, RRB கிளர்க்கு வந்து 30 to 40க்குள்ளே அட்டன் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. RRB PO, RRB கிளர்க்கு வந்து நல்லாவே இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.